பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தரை ஆசிரியருடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்து என்னை ஒளிகொண்டு செதுக்கி சிற்பமாக்கிய குருமாரின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வ ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ கம் கணபதி நம. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் ஸ்ரீம் சம் சரணபவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் தை மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அக்கம் பக்கத்தினர்களால் விரயம் உண்டாகும். கடின முயற்சி, கடின உழைப்பு உங்களுடைய வெற்றியின் தாரக மந்தமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். புதிய வித்தைகளை கற்று தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் செய்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அந்நியர்கள் மேற்றுமொழி பேசுவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாப வருமானங்களை பார்ப்பீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சிறிது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல் பற்றி கேட்டு நடப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் தடையில்லாமல் வரும். எல்லாத்திலையும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். எடுத்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் போன்றவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு சிறந்த வருமானங்கள் கிடைக்கப்பெற்று அதை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். மிதுனம். உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லோரையும் கவர்வீர்கள். வெற்றி பெறுவீர்கள். பேசி பேசி என்ற காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பெறும். பணப்புழக்கம் தன்னாக அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல்கள் தாமதமாகும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி திறன் அதிகாரம் கொடியேற்றி பறக்கும். அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு முன்னிலைப்படுத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. வண்டி வாகன வசதிகள் பெருகும். வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில சமயங்கள் அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது நிலையில் இருப்பார்கள். அதாவது உறவினர்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடகம். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சிகள், நீண்ட நாளாக செய்ய வேண்டும் என்று வைத்திருந்த மாற்றங்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரலாம். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் உங்களை தேடி வரும். உங்கள் நிர்வாகத்திறமை வெளிச்சத்திற்கு வரும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். பிரச்சனைகளை திரும்ப என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது.
தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும். தந்தையினுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல் விடயங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை பெற்றுத்தரும். சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். இருந்தாலும் யாரிடமும் கருத்து வேறுபாடு இல்லாமல் என்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்களை ஈடுபடுவது தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லோரையும் கவர்ந்து இழுத்து உங்களை அடிமையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் தனவரவு பணவரவு பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும். உங்கள் பேச்சு திறமைகள் மதிக்கப்படும். பேசி என்ற காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். இருந்தாலும் அதையெல்லாம் பணிச்சுமை பணி அழுத்தங்களை சமாளிக்கிறதுக்காக மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெண்கள் நண்பர்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். பயணங்களில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். கன்னி. சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மனம் மகிழ்ச்சியில் இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். உங்கள் நிர்வாகத் திறமையால் விருப்பங்கள் நிறைவேறும். பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் காரணமாக இருப்பார்கள். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளால் பேரும் புகழும் உண்டாகும். நீண்ட நாளுக்காக செல்ல நினைத்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது ஒரு இறை வழிபாடு என்று செய்து முடிப்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. துலாம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலையே மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எது செய்தாலும் உங்களுக்கு இன்று நன்மையாகவே முடியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றி தரும். குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்திருந்த காரியங்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். சில அலைச்சல்களும் விடயங்களை சந்தித்தாலும் அவையெல்லாம் வெற்றிகரமாகவே முடியும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். விருச்சிகம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னால் குழந்தைகள் வழி தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. பணம் உங்களை விட்டு நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் கவனமும் கண்ணியமாக காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். பெண்கள் சகோதர நண்பர்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். வாண்டிவான வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் உங்கள் இலக்குகளை இலட்சியங்களை அடைவதில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது.
குழந்தையிடம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படும். அதிகாரியின் மாற்றம் ஏற்படும் அல்லது அதிகாரியின் மனமாற்றம் ஏற்படும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு. இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். வெற்றி, வருமானம், லாப வருமானங்கள் என எல்லாமே தொட்டதெல்லாம் தொடரக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள், சகோதரர், நண்பர்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் திட்டங்கள் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. இன்று உழைப்பை மட்டும் நம்பி வேலையை பாருங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம். சமூக அந்தஸ்து கூடும். வியாபாரத்தில், வணிகத்தில் மாற்றங்களை செய்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய முதலாளிகள், புதிய ஒப்பந்தக்காரர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வரிசை கட்டி வந்து நின்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். தொழிலில் பணிச்சுமை, பணியழுத்தங்கள் ஏற்படும். அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து சமாளித்து அதை கடந்து போவீர்கள். ஆனால் பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது என்பதற்காக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். செல்வாக்கு உங்களை காப்பாற்றும். தந்தை போன்ற பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வர தாமதமாகும். வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். நிர்வாகத்திறமை நன்றாக வெளிப்படும். பெண்கள், சகோதர நண்பர்கள் எல்லாம் உங்கள் பலமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். கும்பம். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய புதிய யுக்திகளால் உங்களுக்கு பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத தனவர உண்டாகும். விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்களை தேடி வரும். பூர்வீக சொத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். பூர்வ புட்டி காரியத்தால் உங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து வெற்றி பெறுவீர்கள். நிர்வாகத்திறமைக்கு சோதனை ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தான் விருப்பத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வீர்கள். ஆகவே ஒரு விருப்பத்தை, நியாயமான விருப்பத்தை நீங்கள் மனதில் நினைத்து அதை செயல்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கு. குழந்தைகளின் செயல்பாடு வெற்றி பெறும். உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். சமூக அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, கட்ட பஞ்சாயத்து செய்வது, வம்பு வழக்குகள் போன்றவற்றை தவிர்க்கவும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நிர்வாகத்திறமையால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள், சகோதர நண்பர்களெல்லாம் உங்களுக்கு லாபத்தை, வருமானத்தை அதிகரிக்க உதவுவார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் மற்றும் சகல வாக்குகளையும் தந்தருள்வார்களாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். நீங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண